நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட சொந்த மண்ணிலேயே நாமளும், நம்ம குழந்தைங்களும் முழு நேர அடிமைகளா சந்தோஷமா வாழ எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா படிச்சு திறமை இருக்கிறவன் ஆயுசுக்கும் ஏதோ ஒரு பெருமுதலாளி கிட்ட கூலிக்காரனா வேலைக்கு சேர்ந்துடுறான். மீதி இருக்கிறவனுக்கு இஎம்ஐல ஃபோன் வாங்கவும், பைக் வாங்கவும், மனிதர்களோட இனப்பெருக்க உணர்வை தூண்டி சம்பாதிக்கிற புனிதமான தொழில் செய்கிற கைபேசி நடிகைகளோட அரைகுறை ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே பல்ல இழிச்சிட்டு அலையவும், படிக்க வேண்டிய கை நிறைய சம்பாதிக்க வேண்டிய ரொம்ப இளம் வயசுலேயே காதலுங்கிற பேரில் எதிர்பாலினத்தை கூட்டிக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுறதுக்கும் தனிமையில் சந்திக்கிறதுக்கும் புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, கல்யாணம், காதுகுத்து, கருமாதி எல்லாத்துக்குமே மூளைக்கு மூளை சாராயக்கடை வாசலில் நின்று குடிச்சு கூத்தடிக்கவுமே நேரம் பத்தல. இப்படி இருக்கிற நமக்கு உரிமைகளை பற்றி பேசுகிறதுக்கே உரிமை கிடையாது. நாம் என்றைக்குமே நாகரிக குடிகார கூலிக்கார அடிமைகளாக தான் இருக்க போகிறோம். ஆனால் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வர வெளியூர்காரன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் கோடிக்கணக்கான ரூபாய் லாபமாக பார்க்குறான். சொந்த ஊர்லேயே லாபகரமாக தொழில் பண்ண துப்பில்லாத நம்ம ஆட்களுக்கு மத்தியில் பேசக்கூட தெரியாத வெளியூர்காரன் முதலாளி ஆகிறான்னா அதுக்கு அவனோட உழைப்பும் கணிப்பும் தான் காரணம். நம்ம அடிமையாக இருக்க வெளியூர்காரனோட சூழ்ச்சி காரணம் கிடையாது. நம்மளை எப்போதுமே போதையில் முட்டாளாகவே வச்சிருக்கக்கூடிய, நம்மளை மறைமுகமாக ஆளக்கூடிய சாராய ஆள முதலாளிகளோட சூழ்ச்சி தான் காரணம்.